ஸோ விமலோட சேர்ந்து வளர்ந்தவங்க யாருமே இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளாக இல்லை. இது என்ன ஆகுது அப்படின்னா திருப்பியும் வந்துட்டு உங்களை கை தூக்குறதுக்கு ஆள் இல்லாமல் தானே போவாங்க. இப்போ நீங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒன்றா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரீங்க, 9 பேரும் காணும், ஒரு ஆள் மட்டும் டெவலப் ஆகி ஒரு யூஸும் கிடையாது. ஒரு 10 பேருமே நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ள முக்கியமான இடங்கள் எங்கேயாவது இடத்துல இருந்தீங்கன்னா ஒரு ஆள் கீழே விழும்போது இன்னொரு ஆள் தூக்கி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு விமலுக்கு லக்கியா அன்லக்கியான்னு சொல்ல தெரியல, அவருக்கு அது அமையவே இல்லை, இல்லை அமைச்சுக்கவும் இல்லை. இது வந்துட்டு அவருக்கு வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு விதமான ஒரு செட்பேக் ஆயிடுச்சு. இதெல்லாம் தாண்டி என்ன ஆகுது அப்படின்னா இப்போ இண்டஸ்ட்ரியில் 2 விதமான மக்கள் இருப்பாங்க. விஜயகாந்த் அவர்கள் காலத்தில் வந்துட்டு ராதாரவி அவர்கள்லாம் சொல்லுவார், இந்த மாதிரி வந்துட்டு விஜயகாந்த், ராதாரவி, வாகை சந்திரசேகர், பாண்டியன், நாங்கள் எங்கள் 4 பேரையும் வந்துட்டு எந்த பார்ட்டிக்கும் எலைட் பார்ட்டிஸ்க்கெலாம் கூட மாட்டாங்க, நாங்கள் கொஞ்சம் லோக்கலாக இருப்போம், நாங்கள் வந்துட்டு ரொம்ப தமிழ் வந்துட்டு ஒரு விதமாக பேசுவோம், நாங்கள் ஒரு அது ஒரு ஜோனில் இருப்போம். இப்போ எடுத்துக்கோங்களேன், ஒரு எலைட் குரூப்பு, ஒரு எலைட் இல்லாத குரூப்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்படி வந்துட்டு எல்லா இடங்களையும் நம்ம பார்ப்போம் இல்லையா. 2 விதமான செட்டு இருக்கும். ஒரு செட்டு வந்துட்டு கொஞ்சம் பாஷாக இருக்கும், இவனுங்க ஒரு தினசாக சுற்றுவானுங்க. இன்னொரு செட்டு வந்துட்டு பசங்க நம்மள மாதிரி லோக்கலாக ஜாலியாக சுற்றுவோம். இந்த செட்டு இவனை சேர்த்துக்கும், ஆனால் அந்த எலைட் செட்டு வந்துட்டு இவங்களை சேர்த்துக்கவே அதுங்கிற ஒரு சிக்கல் இருக்கும். நீங்க கவனிச்சு பார்த்துருப்பீங்க. இது வந்துட்டு 80ஸ்ல இருந்தது அப்படின்னு சொல்லி ராதாராய் அவர்கள் சொல்லுவார். சொல்லலாம் எந்த பார்ட்டிலையும் எங்களை கூட மாட்டாங்கப்பா அப்படின்னு. ஆனால் புத்திசாலித்தனமா இந்த செட்டு என்ன பண்ணுச்சு, இந்த விஜயகாந்த் செட்டு நமக்கான ஆட்களை நம்மளே உருவாக்கிக்கணும்னு சொல்லி இவங்களே அழகாக கிரியேட் பண்ணி ஒரு டீமை ரெடி பண்ணிக்கிட்டாங்க.